ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காலை வணக்கங்க. இப்போ நம்ம சிப்பா அரிசி சாப்பிட்றதோட ரேசன் அரிசி சுகருக்கு அருமையான சாப்பாடு. ஓகே, சுகர் உள்ளவங்க ரேசன் அரிசி சாப்பிடுங்க, சுகர் குறையும். அப்போது இந்த ரேசன் அரிசினால் கொஞ்சம் நமக்கு ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்தால், ஏன்னா அரிசியெல்லாம் அருமையான அரிசியெல்லாம் பாருங்கள், நம்ம சிப்ப அரிசி மாதிரியே இருக்கும். ஓகே, இந்த இது இப்போ அந்த அரிசி நம்ம இட்லிக்கு அரிசி நம்ம போடுறோம், இட்லி போடுறதுக்கு. அப்போது கொஞ்சம் ஸ்மெல் வந்துச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணணும், பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நறுக்கி அதில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அலசுனீங்கன்னா அதில் இருக்க ஸ்மெல்லே வராது. இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸு. ஓகே, இட்லி அரிசிகள்லாம் இட்லி போடுறோம், இட்லியெல்லாம் போட்டோம்னா ரேஷன் அரிசி ஸ்மெல் வரும். ஸ்மெல் வராமல் இருக்க இந்த மாதிரி டிப்ஸ். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு புது புது டிப்ஸ்கள் தான். ஓகே, 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க, அப்போ தான் அந்த கழிவுகள்லாம் வந்துடும். ஓகே ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நிறைய கஸ்டமர் லைக் பண்ணுங்கள்.